அது பொதுவாகவே சொல்லுவாங்க என்னன்னா, ஒரு அப்பன் 5 குழந்தைகள் பெற்றுட்டாங்கன்னா அது எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த குழந்தைங்கள சாப்பாடு போட்டு வளர்த்தி படிக்க வச்சு அவங்க ஏதாவது ஆளாளுக்கு எதையாவது ஒன்று பண்ணிடுவான். ஆனால் இந்த அப்பன் பெற்ற 5 குழந்தை இல்லை, அவன் வயசான நேரத்தில் ஒரு நாள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இது நம்ம ஊரில் மட்டும் இல்லை, முதியோர்கள் உலக நாடுகளில் கூட அந்த முதியோர்கள் எப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நம்ம ஊரில் மட்டும்தான் கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபாரினர்ஸுடைய கல்ச்சரே வேற மாதிரி இருக்கு. அவன் குழந்தைய நம்ம அது 3 வயசு ஆனாலும் சரி, ஒரு 6 மாதம் குழந்தைங்க 3 வயசு 4 வயசு ஆனாலும் அது கட்டிட்டாக்கிட்டு தான் நம்ம படிக்க வச்சுருப்போம். அவங்க கல்ச்சரே வேற. அவன் 2 வயசு 3 வயசு குழந்தை நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னோடனே அவன் படுக்கிறது தனியாக தான் ரூம், தனியாக தான் படுக்க வைப்பாங்க. கோட்டு பேட் கோட்டு ரூம் அப்படிப்பாங்க. அவன் இண்டிவிஜுவலிட்டி அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுப்பாங்க. அதனால என்னன்னா சில ப்ளஸ் இருக்கு, சில மைனஸ் இருக்கு. என்னென்ன படிக்கும் போதே படிச்சுட்டு இருக்கும்போது அவனே வேலைக்கு போய் மீதியெல்லாம் அவனே சம்பாதிச்சு அவனே படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவான். அப்போ அவனே கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு சம்பாதிக்கும் அவனே சம்பாதிச்சுட்டு ஏதாவது வேலை பார்த்து சம்பாதிச்சு அப்படி பண்ணுவான். அதனால என்ன ஆகுதுன்னா நம்ம ஊருக்கு இந்த பண்பாடு கட்சிகள்லாம் மாறி போயிருக்கு. நிறைய பேர் நான் ஒரு இடத்துல ஃபாரினில் போயிட்டு இருக்கும்போது அவங்க பொண்ணு ஃபோன் பண்ணி அப்பா கிட்ட ஃபோன் பேசுது. நெக்ஸ்ட் சண்டே நீ ஃப்ரீயா டாடி பார்க்கலாம், நான் டெய்லி என்ன வாட்ஸ் சின்ன வேலை இருக்கு, என்ன ஒரு நாள் பொண்ணு சொல்லுது, இல்லை மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், அதனால நெக்ஸ்ட் சண்டே நீ ஃப்ரீயாக தான் வரலையே அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் இப்போ முடியாது, ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்பாரு. அப்போ அந்த கல்ச்சர் எப்படி போயிடுச்சு பாருங்க. இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல, அவங்க கல்யாணம் காட்சி எல்லாமே அவங்க பண்ணிக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்து அவங்க வீட்டில் தங்கிட்டு இருக்கும்போது 13 வயசு 14 வயசு இருக்கு அந்த பொண்ணு. அவன் பாய் ஃப்ரெண்டு படிக்கிற பையனோட தம்பி அவங்க அப்படி 2 பேர் வீட்டு பொண்ணு இருக்காங்க. நான் அப்பா மாட்டுக்கார அம்மா பூர்ணிமா எல்லாம் மாட்டேங்க வந்தோடனே அவர் எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. பாய் சரி ஹாய் அப்படின்னா ஹாய் கேட்டு 2 பேருமே அப்படியே முடிச்சுட்டு அப்படியே மாடி ஏறி அவங்க உங்களுக்கு போய் கம்பெனி சரி நான் குடிமம் பார்க்க போட்டு என்ன பார்த்தேன். அப்பா அவங்க அப்பா பேசும்போது முன்னாடி சொன்னார், இந்த மாதிரி காட்டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆற்று ஏதோ ப்ராப்ளம் 2 தடவை வந்து இதெல்லாம். ஸோ அவங்களுக்கு என்னென்ன அந்த ஊர் கல்ச்சர் பிரகாரம் அப்படி ஆகிட்டாங்க. அவங்க குழந்தைகள் கேள்வி. ஸோ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்பாடு கல்ச்சர் இன்னைக்கு எல்லாருமே அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கிலீஷ் படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், எக்ஸ் ஒய்ஃப் மாதிரி இருப்பாங்க, ஹீரோ ஹீரோயின். அதுக்கப்புறம் இந்த குழந்தைகளுக்காக எங்கேயும் ஒரு மீட்டிங் வருவாங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை சொல்லிடுவாங்க. இப்போ இந்த ஹஸ்பண்ட் அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி கஷ்டப்பட்டு இது பண்ணுவான், கூட அவளும் சேர்ந்து இது பண்ணுவான். இந்த குழந்தைகளை காப்பாற்றுவது 2 பேருமே அவ்வளோ போராட்டம் பண்ணி ஓப்பனிங்கில் 2 பேரும் எக்ஸ் ஒய்ஃப் டைவர்ஸ் ஆகிருப்பாங்க. இந்த ப்ராப்ளத்தில் 2 பேர் ஃபைட் பண்ணல, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் படம் முடியும் போது 2 பேரும் சேர்ந்துருப்பாங்க. ஸோ அந்த ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது நம்ம ஊர் கல்ச்சர் அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, இன்னைக்கு அதை ரொம்ப லைக் பண்ணுறாங்க. அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறைய ஃபாரின் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த வயசானவங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த செகண்ட் ப்ரைஸ் அப்படி கொடுக்குறது, அதை பேஸ் பண்ணி தான் நாம் இதெல்லாம் யோசனை பண்ணி பண்ணுறது. அப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஆதிக்குடி. இது என்னன்னா இந்த டைரக்டர் தமிழ் பெருமகை அவரே தமிழ் பெருமகை வாழ்த்துக்கள் அவருக்கு. என்னன்னா இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு தேவை மெயின் எப்பப்பாடு இந்த ஜாதி சண்டை மத சண்டை அப்படிங்கிறது நாடு பூரா இருந்துருக்கு.
எப்பாவது கலவரம் அடிக்கிறது இது எல்லாத்துக்குமே இந்த ஜாதிகள் தான். ஸோ அது கூடாது அப்படிங்கிற அந்த சென்ஸில் வந்து மனிதன் முதல்ல உலகத்தில் தோன்றி உயிரினம் அப்படின்னு அதுக்கு என்ன ஜாதி இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அந்த கதையை முடிச்சுப்பார். ஸோ ஓப்பனிங்கில் ஒரு சின்ன சஸ்பென்ஸோட போய் எங்கில் ஒரு ஸ்கூல் டீச்சர் வந்து குழந்தைங்களுக்கு பாடம் இருக்கும்போது அந்த அமைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அது இன்னைக்கு வந்து நாட்டுக்கு ரொம்ப தேவை அப்படிங்கிறதுனால வந்து அந்த ஆதிக்குடி அப்படிங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அவங்க திமுக இது மூலம் இன்னொரு 15 மெம்பர்ஸ் வந்து அவங்க விஸ்வா சொல்லுவார். எல்லாருக்குமே ஒரு உழைப்பு இவ்வளோ நீங்கள்